ஆட்சியை கைப்பற்ற சூழ்ச்சி, தொடரும் வன்முறையால் உயிரிழப்புகள். ஹைத்தி நாட்டில் நடப்பது என்ன? தொடர்ந்து காணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹைட்டி நாட்டின் மிகப்பெரிய சிறை ஒன்றில் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 3700 கைதிகள் தப்பி ஓடினர். இதைத் தொடர்ந்து ஹைட்டி அரசாங்கம் 3 நாட்களுக்கு அவசரகால நிலையை அறிவித்தது. இந்த தாக்குதலை நடத்திய கும்பல்களின் தலைவர்கள் அந்நாட்டு பிரதமரான ஏரியல் ஹென்றி பதவி விலக வேண்டும் என்று கோரி வருகின்றனர். இது போன்ற தாக்குதல்கள் ஹைட்டி நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இது போன்ற வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பன்னாட்டு படையை அனுப்ப வேண்டும் என்று உலக நாடுகளிடம் ஹைத்தி பிரதமர் ஏரியல் ஹென்றி தொடர்ந்து கேட்டு வருகிறார். இதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பிரதமர் ஏரியல் ஹென்றி கென்யா நாட்டிற்கு சென்றபோதுதான் சிறைச்சாலைகளின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலின் போது 100 கைதிகள் மட்டும் வெளியேற மறுத்து சிறையிலேயே தங்கிவிட்டனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதமர் ஏரியல் ஹென்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மாறாக அப்போதைய அதிபர் ஜொவெனல் மாய்ஸ் என்பவரால் நியமிக்கப்பட்டவர். பிரதமராக ஏரியல் ஹென்றி நியமிக்கப்பட்ட 2 நாட்களில் அதிபர் மாய்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜனாதிபதியின் படுகொலையை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய நபரான ஃபெலிக்ஸ் பாடியோ என்பவர் ஏரியல் ஹென்றிக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் ஹைத்தி நாட்டில் உள்ள பல்வேறு துறைகளில் உள்ள அதிகாரிகள் பிரதமர் ஏரியல் ஹென்றியுடன் ஒத்துழைக்க மறுக்கின்றனர். தவிர ஏரியல் ஹென்றி பிரதமராக பதவியேற்று 2வது நாளிலேயே ஜனாதிபதி கொல்லப்பட்டதால் ஜனாதிபதி தேர்தலை விரைவில் நடத்தி வைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது வரை எடுக்கவில்லை. இதனால் பல்வேறு தரப்பினர் பிரதமர் ஏரியல் ஹென்றிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கென்யா நாட்டிற்கு சென்ற பிரதமர் ஏரியல் ஹென்றி பன்னாட்டு படைகளை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஹைத்தியில் உள்ள ஆயுதமேந்திய கும்பல்களுக்கு இந்த ஒப்பந்தத்தால் வரப்போகும் பன்னாட்டு படைகளால் ஆபத்துகள் நிச்சயம் உண்டாகும். இதை உணர்ந்ததால் தான் ஆயுதமேந்திய கும்பல்கள் தற்போது தாக்குதல்களை நடத்தியுள்ளன. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள். மேலும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.